guys, Assalamu alaikum. இன்னைக்கு வீடியோல சூப்பரான ஒரு கபாப் ரெசிபி தான் பார்க்க போறோம். இதுக்கு நான் ஃபர்ஸ்ட் ஒரு கப் அளவுக்கு சோயா சங்க்ஸ் ஆர் மீல் மேக்கர் எடுத்துக்கிறேன். அதை வார்ம் வாட்டர்ல ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஒரு மிக்சர் ஜார்ல 2 மீடியம் சைஸ் ஆனியன், 2 ல இருந்து 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் garlic பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃபைன் பேஸ்டா கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காம அரைச்சி எடுத்துக்கோங்க. ஆனியனை ஃபைனா அரைச்சிருக்கிறதுனால இதில் வாட்டர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைனரில் அந்த பேஸ்ட்டை வச்சு ஸ்பூனை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நம்ம கபாப் பிடிக்கும் போது நல்லா நமக்கு ஷேப்பாக வரும். இப்போ நம்ம சோக் பண்ணி வச்ச மீல் மேக்கரையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி ஒரு 2-3 பல்ஸ் மட்டும் விட்டு கீமா மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் cumin பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக மல்லி இலை, புதினா இலை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டையுமே இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம கையால் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இது கபாப் அப்படிங்கிறதுனால நான் இந்த மாதிரி நீட்டமாக பிடிச்சு எடுத்துக்கிறேன். சோயா சங்க்ஸை கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்தால் தான் நமக்கு பிடிக்கும் போது நல்ல ஷேப் வரும். ரொம்ப ஃபைனாக அரைச்சிட்டிங்கன்னா நம்மளால் பிடிக்க முடியாது. இந்த மாதிரி எல்லா கபாபையுமே ரெடி பண்ணி ஆயிலை நல்லா ஹீட் பண்ணி அதில் போட்டு ஒன்று ஒன்றா பொரித்து எடுத்துட வேண்டியது தான். சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. மீல் மேக்கர் உடம்புக்குமே ரொம்ப நல்லது. இதுக்கு சைட் டிஷ்ஷாக கெச்சப், மயோனீஸ் இல்லை நீங்கள் சட்னி பண்ணி கூட பேரப் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு அல்டிமேட் ரெசிபியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பை.